அனைவருக்கும் நமஸ்காரம். நமது தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் அரக்காசனஹள்ளி அதாவது நாகாவதி அணை நதிக்கரை ஓரம் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ நாகேந்திர பெருமாள் சுவாமி சன்னிதானத்தில் பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் திறப்பு விழா மங்களமான விசுவாசுரிடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் 30/12/2025 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:50 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுள்ளது. பக்தர்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறாங்க. இந்த சொர்க்க வாசல் திறக்கிற அன்னைக்கு நாங்கள் முழிச்சிருக்கிறதா, எப்படி ஏகாதசி விரதம் இருக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் சொர்க்க வாசல் திறக்கிறோம். அதாவது திங்கக்கிழமை மத்தியானமே நம்ம சாப்பிட்றணும். வீடு சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு எதுவும் ஆகாரம் எடுத்துக்கக்கூடாது. அடுத்த நாள் நம்ம தூங்கிடலாம். காலையில் 5 மணிக்கு நம்ம பெருமாளை மூலவரை சேவிச்சுட்டு பரமபத வாசல் வழியாக வெளியில் வந்துட்டு அன்றைக்கி பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடணும். தீர்த்தம் வாங்கக்கூடாது. தீர்த்தம் வேணால் விரதம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வீட்டுக்கு அன்றைக்கி பகல் ஃபுல்லாக விரதம் இருக்கணும். செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும். செவ்வாய்க்கிழமை இரவு முழுக்க முழிச்சிருக்கணும், தூங்கக்கூடாது. அதிகாலை அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை காலை அதிகாலை 3 மணிக்கு ரிஷி முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த வேலையில் குளிச்சுட்டு பாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய 21 வகை பொரியல் செஞ்சு உங்களால் முடியல எத்தனை வகை பொரியல் செய்ய முடியுமோ செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பிரசாதங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு பெருமாளை சேவிச்சுட்டு அப்புறம் நம்ம செஞ்ச பிரசாதம்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி சேர்க்கக்கூடாது. மற்றபடி செஞ்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பகல் முழுக்க தூங்கக்கூடாது. புதன்கிழமை பகல் முழுக்க தூங்காமல் இருந்துட்டு புதன்கிழமை இரவு 7 மணிக்கு நட்சத்திரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். இதுதான் நம்ம விரத மகிமை. அதில் வயசானவங்க முடியல, மாத்திரை எடுத்துக்கணும் முடியல அப்படின்னா பால் பழம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முடியல அப்படின்னா இந்த ஜவ்வரிசி இருக்குது இல்லையா, அதை உப்புமா மாதிரி செய்வாங்க, செஞ்சு அது சாப்பிட்லாம். தோஷம் இல்லை. இந்த மாதிரி செய்கிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கூட அந்த தண்ணியில் கொஞ்சம் துளசி போட்டு தான் குடிக்கணும். ஏதாவது பால் பழம் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அந்த பழத்தை பால் காய வச்சு அதில் கல்கண்டு ஏலக்காய் போட்டு பழம் இதெல்லாம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பழம் நம்ம சாப்பிட்ணும். இந்த மாதிரி செய்கிறது சிறப்பாக இருக்கும். நன்றி.